Good evening. Session 2 பார்த்துடலாமா? Building materials ஓட session 2. Good evening. வரல சார். ஓகே, கொஞ்சம் கேமரா மட்டும் டில்ட் பண்ணிக்க. ஓகே, எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. Few secondsல let's start our discussion. Good evening to everyone. So hope audio and the board is clear for everyone. Good evening. Let's start in few more seconds. People are joining. Let's start in few more seconds. Okay, let's start our 6 PM club SSC JE revision series. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னதுன்னு பாத்தீங்கன்னா building materials session 2. லைக் நேத்து நம்ம building materials session 1 டிஸ்கஸ் ஃபாலோ அப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேம் building materials session 2. ஸோ இதுல ஒரு 30 questions பார்ப்போம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே இதுல பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த செஷனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is manufactured from particles of wood or other lignocellulose material which are agglomerated, formed and pressed together using an organic binder together in the presence of heat, pressure or moisture? So கொடுத்திருக்கிறது ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. ஏதோ கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷனோட டெஃபினிஷனை கொடுத்திருக்காங்க கொஸ்டினா. ஸோ அந்த டெஃபினிஷனுக்கான எக்ஸாக்ட் வேர்ட் என்னதுன்னு கேட்குறாங்க. இஸ் இட் பிளாக் போர்ட் ஆர் இஸ் இட் plywood or is it fiber board or is it particle board? So question நல்லா பாருங்க. Which of the following is manufactured from particles of wood or other lignocellulose material? அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய பைண்டர் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் பைண்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் எனி கெஸ்ஸஸ்? எஸ், இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்ட்டிகல் போர்ட். ஸோ பிளாக் போர்ட்னா என்னன்னா, இந்த பிளாக் போர்டுன்றது சிமிலர் கைண்ட் ஆஃப் போர்ட். இதுல வந்து கோர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, லைக் இன்னர் ரீஜன் ஆஃப் த பிளாக் போர்ட், இட் இஸ் மேட் ஆஃப் வுடன் ஸ்ட்ரிப்ஸ்.
லைக் உடன் ஸ்ட்ரிப்ஸ்னால செஞ்சிருந்தா அது பேர் வந்து பிளாக் போர்டுன்னு சொல்லுவாங்க. லைக் உடன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் கோர் வந்து உடன் ஸ்ட்ரிப்ஸ்னால இருந்திருக்கு அப்படின்ற கீவேர்ட் இருந்துச்சுன்னா யூ நீட் டு கோ ஃபார் பிளாக் போர்டு. இந்த பிளாக் போர்டு எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா பஸ் பாடி பில்டிங், அப்புறம் வந்து ரிவர் ராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லைன்னா இந்த பிளாக் போர்டு யூஸ் பண்ணுவாங்க. பிளைவுட் காமன்லி எவ்ரி ஒன் நோஸ் வாட் இஸ் பிளைவுட். நெக்ஸ்ட் ஃபைபர் போர்ட். ஸோ ஃபைபர் போர்டு என்னவா இருக்கும்னா, ஸோ ஃபைபர் போர்ட் இஸ் மேட் ஆஃப் யோர் உடன் ஃபைபர்ஸ் ஆர் அக்ரிகல்ச்சரல் ஃபைபர்ஸ். அந்த ஃபைபர் வச்சு செய்யக்கூடிய போர்ட் பேர் தான் வந்து ஃபைபர் போர்ட். அப்போ அந்த ஃபைபர் போர்ட்னா உங்களுக்கு கீவேர்ட் ஃபைபர்னு கொஸ்டின்ல இருக்கும். ஸோ அந்த கீவேர்டு இருந்துச்சுன்னா யூ கோ ஃபார் ஃபைபர் போர்டு ஆப்ஷன். இதை தவிர்த்து இன்னொரு போர்டு இருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சிப் போர்டு. சிப் போர்டு. ஸோ சிப் போர்ட்னா திஸ் போர்டு இஸ் மேட் ஆஃப் யோர் உடன் சிப்ஸ் ஆர் சாடஸ்ட், அதெல்லாம் தெரியும்ல, அதை வச்சு பண்ணக்கூடிய போர்டு தான் சிப் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாடஸ்ட் இல்லைன்னா உட் சிப்ஸ் அந்த மாதிரியான என்னாச்சும் கீவேர்ட்ஸ் வந்துச்சுன்னா யூ நீட் டு கோ ஃபார் சிப் போர்டு ஆப்ஷன். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட், மூவிங் ஆன் டு த செகண்ட் கொஸ்டின். செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ். கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது கரெக்ட் ஆப்ஷன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடுவோம். ஸ்டேட்மெண்ட் 1, due to their low strength, particle boards are less durable than plywood or solid wood. Is this statement correct? அந்த ஸ்டேட்மெண்டோட கண்டினியூஷன் இன்னொரு லைன் இருக்கு, அதுவும் பார்த்துக்கலாம். However, using laminates or veneers on the surface can aid to the improved durability. So, is my first statement correct or not? Correct, because due to their lower, like solid wood ஓட உங்களோட பார்ட்டிகல் போர்ட் ஜாஸ்தியாவா இருக்கும், லைக் ஸ்ட்ரென்த் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். சாலிட் வுட் தான் வந்து ஹோமோஜீனியஸ் ஸ்ட்ரக்சர் அது. ஸோ அப்போ அதுதான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். ஸோ டியூ டு தேர் லோ ஸ்ட்ரென்த், அப்போ பார்ட்டிகல் போர்டு வந்து கம்மி ஸ்ட்ரென்த் தான் இருக்கும் கம்பேர்ட் டு யோர் சாலிட் வுட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1ஓட செகண்ட் பார்ட் பாருங்க. லாமினேட்ஸ் ஆர் வீனியர்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் கேன் எய்ட் டு இம்ப்ரூவ் டியூரபிலிட்டி. ஸோ நீங்க வந்து லேமினேட் ஒட்டாம அதை யூஸ் பண்ணீங்கன்னா லைக் இட் வில் கெட் டேமேஜ் வெரி ஈஸிலி. So laminate ஒட்டினீங்கன்னா, so laminate will increase the durability of the product. So அப்போ உங்க durabilityயும் improve ஆகுது. My statement 1 is correct. Look at my statement 2. A layer of melamine can be applied to the top of surface of particle board to make them fire resistant. So இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா, லைக் இந்த மெலமைன்றது என்னன்னா, it is a thermosetting plastic. ஸோ தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, லைக் நீங்கள் ஹீட் பண்ணி கூல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஒரிஜினல் லைக் பழைய ஷேப்க்கு அது போகாது, அது செட் ஆகிடும். ஸோ தட் இஸ் அ தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். ஸோ அப்போ இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபயர் ரெசிஸ்டன்ட். ஸோ மெலமைனோட ப்ராப்பர்ட்டி வந்து ஃபயர் ரெசிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ மை ஸ்டேட்மெண்ட் 2 ஆல்சோ ஸ்டாண்ட்ஸ் ட்ரூ. ஸோ அப்போ போத் மை ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ. ஸோ எங்கே இருக்கு ஆப்ஷன்? ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2. C. Statement 1 and statement 2 are true. True. Sir, you hide the options. Okay, sorry. Next, moving on to the third questions. Third question. Which is not a property? என்ன கேட்டிருக்காங்க? Which is not a property of coir fibers. So, coir fibers na என்னது? தேங்காய் நார். தேங்காய் நார் பேர் தான் வந்து காயர் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காயர் ஃபைபர்ஸோட ப்ராப்பர்ட்டி எது கிடையாது, விச் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் காயர் ஃபைபர்ஸ். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா போகலாம். காயர் ஃபைபர்ஸ் ஈஸி டு கேரியா? கண்டிப்பா யா. அப்ப அது கிடையாது, ஏன்னா நாட் அ ப்ராப்பர்ட்டி தான் கேட்டிருக்காங்க. எலாஸ்டிசிட்டி கம்பேரிட்டிவா சொல்லுங்க. லைக் நீங்க ரப்பரோடலாம் கம்பேர் பண்ண வேணாம். லைக் யூ கேன் சே இட் கம்பேரிட்டிவ்லி. ஓரளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் லாங் சர்வீஸ் பிளான். மிச்சம் இருக்க ஆப்ஷன் வந்து ரெசிஸ்டன்ட் டு டைனமிக் லோடிங், லாங் சர்வீஸ் பிளான். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ விச் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டு டைனமிக் லோடிங். ஸோ நீங்க டைனமிக் லோடிங் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா யுவர் காயர் ஃபைபர்ஸ் வில் ஷ்ரிங்க். லைக் நீங்க இவ்வளவு திக்னஸ் வச்சிருந்தீங்கன்னா டைனமிக் லோடிங் கொடுக்க யுவர் காயர் ஃபைபர்ஸ் ஷ்ரிங்க். கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஷ்ரிங்க் ஆயிட்டு லைக் அது வந்து அதோட திக்னஸ் ஆல்மோஸ்ட் குறைஞ்சிரும். திக்னஸ் குறைஞ்சோடனே அதோட ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டியை அதை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் இட் இஸ் நாட் ரெசிஸ்டன்ட் டு டைனமிக் லோடிங்.
Moving on to the next question. Question number 4. So, question number 4. Defects due to fungi occur when moisture content of the timber is above option 15, 10, 25, 20. நல்லா பார்த்து சொல்லுங்க. Like நல்லா யோசிச்சு சொல்லுங்க. Question number 4. Fungi ஓட defects timberல இருக்கக்கூடிய moisture content எத்தனை percentage மேல போனா நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 15, 10, 25, 20. So, defects due to fungi occur when the moisture content of timber is above 20%. So, when your moisture content is above 20%, defects due to fungi occur. The defects due to fungi la pathina, like ரெண்டு important terminology இருக்கும். ஒண்ணும் இல்ல, you have இது எல்லாமே fungi நால நடக்கிறது தான். So, that is dry rot and wet rot. இதுவுமே defects தான். So, இந்த dry rotல என்ன நடக்கும்னா உங்களோட ஃபங்கைனால நடக்கிற ஒரு டிஃபெக்ட் தான். ஸோ உங்களோட wood வந்து powdered formல ஆயிடும். ஸோ your wood becomes to powdered form. லைக் wood சாலிடா இருக்கிறது powdered ஃபார்மா மாறிடும். ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா சீசனிங். நல்லா wood சீசனிங் பண்ணணும். சீசனிங்னா you reduce the moisture content of your wood. So that is called as seasoning. Next, wet rot. Wet rotல என்ன ஆகும்னா wet rotல there happens your chemical decomposition. Again converted to the powder, and the powder oda color என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா grayish powder. So grayish powder formல மாறிடும் in wet rot. So இத வந்து எப்படி prevent பண்ணலாம்னா இதுக்குமே you can go for proper seasoning of timber, or also இன்னொரு preventive measure என்னவா இருக்கும்னா you can apply tar or paint on the surface of the wood so that you are preventing it from wet rot. Next, which of the following types of soil have excellent workability? Which of the following types of soil have excellent workability as a construction material? நாலு ஆப்ஷன் பாருங்க, லைக் ஆட் ஒன் அவுட் மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட. Like soil na, let it be both fine aggregate and coarse aggregate. இதுக்கான question 5 பாத்தீங்கன்னா, so question 5 க்கு answer பாத்தீங்கன்னா it is well graded gravel. So well graded gravel நால தான் it gives you excellent workability. Like உங்களுக்கு packing density நல்லா இருக்கும். Packing density நல்லா இருக்கிறதுனால you have good workability. What is workability? The easiness to flow. The easiness to flow is called as workability. Yeah, without bleeding. Without bleeding, the easiness to flow is called as workability. So well graded gravel is going to give you good workability. Next, question number 6. For dash, measuring is required individually in order to provide extra rates of the associated components. So நல்ல question பாருங்க, எதை மெஷர் பண்றதுக்கு இண்டிவிஜுவலா மெஷர் பண்ணணும், என்ன காம்பனன்ட்டை இண்டிவிஜுவலா மெஷர் பண்ணணும், எதுக்காகனா to provide extra rates of the associated components. நாலு ஆப்ஷன் இருக்கு, honeycomb brickwork, earthwork, brickwork in arches, அப்புறம் வந்து reinforced brickwork. இதுல எது ஆப்ஷனா இருக்கும்? So இதுக்கான ஆப்ஷன் question number 6 பாருங்க. So question number 6 கான ஆன்சர் என்னவா இருக்கும்? So question number 6 பாத்தீங்கன்னா லைக் இதுக்கு எதை இண்டிவிஜுவலா நம்ம மெஷர் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா brickwork in arches தான். So brickwork in arches, brickwork in stairs, இந்த மாதிரி எந்த கீவேர்ட் வந்தாலும் it is measured individually. So brickwork in arches சரி, brickwork in stairs சரி, it is measured individually. இல்ல honeycomb கிடையாது, brickwork in arches stairs. So it is a pattern of brickwork, like honeycomb structure மாதிரி, like அந்த honeycomb மாதிரியே you do the brickwork arrangements. Next, இதெல்லாம் like new questions இதெல்லாம் like முன்னாடி பார்த்திருக்க மாட்டோம், கொஞ்சம் புது question தான் இருக்கும் அதெல்லாம். Next, alloys often called muds metals or yellow metals contain how much percentage of copper in them?
எல்லோ மெட்டல் ஆர் முன்ஸ் மெட்டல் சொல்லுவாங்க, அது ஒரு அலாய். அந்த அலாயோட காம்போசிஷன் கேட்குறாங்க, அதுல காப்பர் எத்தனை சதவீதம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ முட்ஸ் மெட்டல் ஆர் முட்ஸ் லைக் இந்த எல்லோ மெட்டல்னு சொல்லுவாங்க, அது ஒரு அலாய். அந்த அலாயோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு யூ ஹேவ் காப்பர் அண்ட் ஜிங்க். ஸோ காப்பர் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 60% காப்பர் இன் தட், ரிமைனிங் 40% இஸ் ஜிங்க். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் யுவர் டோர் லேஷஸ், லைக் சின்ன சின்ன ஆர்கிடெக்சரல் ஒர்க்ஸ்லாம் they use this muds metal. So அதோட composition பாத்தீங்கன்னா 60% copper 40% zinc. So இதுக்கு மேட்ச் ஆகிற ஆப்ஷன் எது? காப்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 57 to 63. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் question number 8. So the vehicle which holds the constituents of paint in suspension and make it possible to spread the paint evenly and uniform on the surface is called as binder. So இதுக்கு பாத்தீங்கன்னா நேத்து டிஸ்கஸ் பண்ண அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த கொஸ்டினோட கொஞ்சம் அதுல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாறி இருக்கு, வேற எதுவும் மாறல. ஸோ அது ஒரு ஷிஃப்ட்ல வந்திருக்கும் அந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் வேற ஒரு ஷிஃப்ட்ல வந்திருக்கும், பட் கான்செப்ட் இஸ் கோயிங் டு பி த சேம் தான். இங்க பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இட் இஸ் பைண்டர். இதுக்கான ஆன்சர் பைண்டர். ஸோ நம்ம பெயிண்ட்னு பார்க்கும்போது பெயிண்டோட முக்கியமான காம்பனன்ட்ஸ்லாம் என்ன இருக்கும்? பெயிண்டோட முக்கியமான காம்பனன்ட்ஸ்லாம் என்ன இருக்கும்? You have base, you have pigment, yes, you have vehicle, you have dryer, thinner. இதுக்கு அடுத்து வேற என்னாச்சும் இருக்குமா? தின்னர் ஆர் சால்வெண்ட் ரெண்டுமே ஒன்று தான். தின்னர் ஆர் சால்வெண்ட் சேம். அண்ட் யூ ஹேவ் ஃபில்லர்ஸ் டு ஃபில்லர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் ஆஃப் பெயிண்ட். ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூவன்ட்க்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியும் பார்த்துக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. லைக் ஒவ்வொரு எது பேஸா வரும், எது பிக்மெண்டா வரும், எது வெஹிக்கிளா வரும்னு லைக் அது கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், the use of hollow precast concrete blocks in construction results in question number 9. The use of hollow precast concrete blocks in construction result in. So hollow precast concrete block oda main function like adoda weight வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். So அதுதான் main property of the hollow block ஆ இருக்கும். So இப்போ இந்த நாலு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா what will be the right option? Increasing the load bearing capacity, reducing the dead weight, increasing the cost, இல்ல increasing the ductility. So இது பாத்தீங்கன்னா இதுக்கான ஆப்ஷன் reducing the dead weight of the structure. இதுதான் will be the right option for the hollow precast concrete bricks. Next, question number 10. இந்த question பாருங்க. As per the Indian standards IS 287 1993, India is divided into how many zones based on its relative humidity of air seasoning of timber? 5, 3, 2, 4. என்னவா இருக்கும் ஆன்சர்? So on the table ku நம்ம மூவ் பண்ணிடலாம் for a clarification. So it is as per IS 287 1993, நம்மளுக்கு 4 zones are in India. நம்ம countryல we have 4 zones in India for classifying air seasoning of timber based on its relative humidity. So zone 1. Zone 1 na, if your average annual relative humidity is less than 40%, it belongs to zone 1. Zone 2 na, it is between 40 to 50%, and zone 3 na, it is 50% to 67%. Zone 4 na, it is greater than 67%. So இதுதான் அதுல இருக்கக்கூடிய டேபிள். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து எத்தனை ஜோன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அப்புறம் இந்த பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு இந்த பெர்சன்டேஜ் வந்து எந்த ஜோன்ல லை ஆகுதுன்னா கொஸ்டின் வரலாம். ஸோ அதனால இந்த டேபிளும் நீங்க படிக்கும்போது படிச்சுக்கோங்க. Next, question number 11. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா question number 10 கான ஆன்சர் பாத்தீங்கன்னா it is 4.
4 zones. Next, the question 11 வந்து like இது ரெண்டுமே question தான். like இந்த questionக்கு option இல்ல, இந்த questionக்கு option இருக்கு. like the aggregates which are available near the river front are found to have a round shape due to, இதுக்கு option இல்ல, so direct fill in the blank question. Any like your answers for this question, like first one 11 la first question, the aggregates which are available near the river front are found to have round shape. like river பக்கத்துல இருக்கக்கூடிய aggregate la பாத்தீங்கன்னா rounded aggregate ஆ இருக்கும். pebbles கூழாங்கல் சொல்றோம்ல, அதெல்லாம் rounded aggregate ஆ இருக்கு. அது எதுனால அப்படினு கேக்குறாங்க. அது கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுங்க. like அந்த ப்ராப்பர்ட்டியை டெக்னிக்கலா ரிஃபைன் பண்ணி சொல்லுங்க. So the aggregates which are available near the river front are found to have a round shape due to attrition. Attrition, not abrasion, attrition. It is due to attrition. Next, on the 11 oda second question பார்க்கலாம். From the engineering point of view, sandstone and limestone belongs to which type of rock? Sandstone, limestone, ரொம்ப common question இதெல்லாம் வந்து. Sandstone, limestone always belongs to sedimentary rocks. So sandstone, limestone belong to sedimentary rocks. Next, moving on to the 12th question. A very thin sheet of wood which is cut from the round logs with 0.5 to 5 mm thickness is called as veneer. நேத்து பார்த்த question ஓட follow up questions தான் இதெல்லாம். So இந்த follow up questions பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செஷன்ல ஒவ்வொரு question வரும், but topic is going to be the same. நீங்க veneer எடுத்தீங்கன்னா அந்த veneer நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா so எந்த செஷன்ல வந்தாலும் அந்த question எப்படியோ veneer சம்பந்தப்பட்ட question ஒன்னு வந்துரும். So first செஷனை வந்து யார் first செஷன் எழுதுறீங்களோ அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க என்னென்ன டாபிக்ஸ் கேக்குறாங்கன்னு. ஸோ சப்சீக்வெண்ட் செஷன்ஸ் போகும்போது அந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதே டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின் வரும், ஆனா அதே கொஸ்டின் வராது, வேற கொஸ்டின் வரும். பட் டாபிக் இஸ் கோயிங் டு பி த சேம். ஸோ அந்த லைக் அந்த வெயிட்டேஜும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கும், ஆனா டிஃபிகல்ட்டி லெவல் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் போறவங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் சப்சீக்வெண்ட் செஷன்ஸ் போறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். So a very thin sheet of wood which is cut from the round logs with 0.5 to 5 mm thickness is called as veneer. Just a minute. Hope the audio and video is clear now. So now question number 13 பாருங்க. Polyethylene and polyvinyl chloride. So polyethylene or polyvinyl chloride resins are used in various parts of the building areas for எதுக்கு? Waterproofing, structural strength, termite proofing, structural ductility. Termite proofing. Like உங்களோட expected answers சொல்லலாம், correct answer நம்ம discuss பண்ணுவோம். So polyethylene பாத்தீங்கன்னா polyethylene polyvinyl chloride எதுக்கு பயன்படுத்துவோம்னா we use for waterproofing. எல்லாரும் ரெயின் கோட்ஸ் யூஸ் பண்றீங்களா? ஸோ அந்த ரெயின் கோட்ஸோட மெட்டீரியல் தான் அதெல்லாம். polyethylene, polyvinyl chloride, polyethylene bagsலாம் யூஸ் பண்றீங்களா? பாலித்தீன் பேக்ஸ், அதை நீங்க ரெயின் கோட்டாவும் யூஸ் பண்ணலாம். எதுக்கு? இட் இஸ் வாட்டர் ப்ரூஃப். So waterproofing property ku da the polyethylene and polyvinyl chloride resins are used in the construction purposes. Next, moving on to the question number 14. During painting, white lead is added to the paint and it acts as a which of the following component? So white lead add பண்றோம். அந்த white lead வந்து நம்ம பார்த்த paint ஓட constituentsல என்ன constituent ன்னு கேக்குறாங்க.
ஸோ அந்த ஒயிட் லெட் என்ன கான்ஸ்டுவெண்ட்டாக இருக்கும்? ட்ரையரா, பிக்மெண்ட்டா, கெரியரா, பேஸா? Yeah, it is base. So white lead is an example of base. So in the white lead kuda வேற என்னென்னலாம் வரும்னா you have iron oxide also in your base component. இதுக்கான explanations பார்த்துடலாம். So இங்க பாத்தீங்கன்னா these are some of the constituents of the paints. So இந்த paintல பாத்தீங்கன்னா baseன்றது most primary basic constituent of your paint. அது வந்து யூசுவலா மெட்டாலிக் ஆக்சைடா இருக்கும். எதுக்காக இந்த பேஸ்னா இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் பைண்டிங் அண்ட் ரெடியூசஸ் த ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள், பேஸோட எக்ஸாம்பிள் என்னன்னா யூ ஹவ் ஒயிட் லெட், ஜிங்க் ஆக்சைட், அயன் ஆக்சைட், இந்த எந்த டேர்ம் வந்தாலும் இட் ரிலேட்ஸ் டு த பேஸ். நெக்ஸ்ட் வெஹிக்கிள்ஸ் ஆர் ட்ரையிங் ஆயில்ஸ். ஸோ வெஹிக்கிள் இஸ் ஆல்சோ ஃபார் த பைண்டிங் ப்ராப்பர்ட்டி. மோஸ்டா வெஹிக்கிள்னு வந்தாலே அது வந்து ஆயில் லைக் நட் ஆல்மண்ட் ஆயில், பாப்பி ஆயில், லின்சீட் ஆயில், இது எல்லாமே வெஹிக்கிள் தான். லைக் ஆயில்ன்ற கீவேர்டு வந்தாலே மோஸ்டா அது வந்து வெஹிக்கிளா தான் இருக்கும். நெக்ஸ்ட் தின்னர் ஆர் சால்வெண்ட்ஸ். தின்னர் ஆர் சால்வெண்ட்ஸ் எதுக்கு? டு அட்ஜஸ்ட் த கான்சென்ட்ரேஷன். லைக் உங்க பெயிண்டோட கான்சென்ட்ரேஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் வி யூஸ் திஸ் தின்னர் ஆர் சால்வெண்ட்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நாப்தா அண்ட் பெட்ரோல் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். வேற ஏதாச்சும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் யூ கேன் யூஸ். நெக்ஸ்ட் ட்ரையர். ட்ரையர் from the name you can know the property is for lead to oxide. lead to oxide. lead to oxide. so இதுதான் வந்து இதுக்கான ட்ரையர்க்கான எக்ஸாம்பிள் இது. நெக்ஸ்ட் பிக்மெண்ட் தான் உங்களோட கலர், ஸ்ட்ரென்த், ஒபாசிட்டி இதெல்லாம் கொடுக்கிறது உங்க பிக்மெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் அ பிக்மெண்ட் இஸ் டைட்டேனியம் ஆக்சைடு. டைட்டேனியம் ஆக்சைடு இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் யுவர் பிக்மெண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் லெட், ரெட் லெட் இதெல்லாம் வந்து 2-3 கான்ஸ்டிடியூயன்ட்ஸ்ல வரும். லைக் அது பேஸ்லயும் வரும், பிக்மெண்ட்லயும் வரும். Next, moving on to the 15th question. So 15th question. If W1 is the weight of the brick at room temperature and W2 is the brick after the brick immersion in water for 20 hours, then the percentage of brick water absorption is calculated as. So water absorption kana formula கேக்குறாங்க. Like brick வந்து waterல immerse பண்ணிருக்கீங்க, இந்த water absorption எப்படி calculate பண்ணுவீங்கன்னு. So இதுக்கான formula பாத்தீங்கன்னா எந்த water absorption வந்தாலும் let it be brick, aggregate or anything. So water absorption வந்து ஜெனரலா எப்படி எழுதுவோம்னா water absorption வந்து it is final weight minus initial weight divided by initial வருமா final வருமா? இனிஷியல். ஏன்னா நம்ம எதோட கம்பேர் பண்றோம் தான் முக்கியம். இனிஷியல் வெயிட்டோட தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ டிவைடட் பை இனிஷியல் வெயிட் இன்டூ 100 இஸ் கோயிங் டு கிவ் யூ த வாட்டர் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஃபைனல் வெயிட் இஸ் மை W2, இனிஷியல் வெயிட் இஸ் மை W1 டிவைடட் பை W1 இன்டூ 100. ஸோ W2 minus W1 divided by W1 into 100 is going to give me the water absorption formula. Next question number 16. Seashore gravels are of which of the following types? Easy question தான். Like seashore gravels என்ன மாதிரி இருக்கும்னு கேக்குறாங்க. ரவுண்டடா இருக்குமா, ஆங்குலரா இருக்குமா, ஃப்ளேக்கியா இருக்குமா, irregular-ஆ இருக்குமா? So seashore gravels பாத்தீங்கன்னா it is rounded. It is a common answer question. நம்ம படிக்காமலே கூட போய் இந்த ஆன்சர்லாம் அட்டெண்ட் பண்ணலாம். So seashore gravelsலாம் பாத்தீங்கன்னா it is rounded. இதுக்கான காரணம் தான் என்னன்னு பார்த்தோம், அட்ரிஷன் ப்ராப்பர்ட்டினால இட் இஸ் ஆல்வேஸ் ரவுண்டட். நீங்க ஒரு சிமெண்ட் கான்கிரீட் மிக்ஸ் போடுறீங்கன்னா உங்களோட அக்ரிகேட் எப்படி இருக்கணும்? ஃபிளாக்கியா இருக்கணுமா, ஆங்குலரா இருக்கணுமா, ரவுண்டடா இருக்கணுமா, இர்ரெகுலரா இருக்கணும்? லைக் இட் ஷுட் பி ஆங்குலர். அட்ரிஷன் அப்ரேஷன் டிஸ்கஸ் பண்ணலாம், முடிச்சிட்டோன்னே டிஸ்கஸ் பண்ணலாம். The process of stone, like which includes excavating, wedging, heating and blasting, quarrying. So நேத்து பார்த்த கொஸ்டினோட சேம் ஃபாலோ அப் தான் இது. லைக் கொஸ்டின் ஆன்சரா கொடுத்திருக்காங்க, ஆன்சரை கொஸ்டினா கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் ஃபாலோ அப் ஆகும். ஸோ அதனால வந்து லைக் என்னைக்குமே வந்து அந்த செஷன் வைஸ் வந்திருக்க டாபிக்கை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. லைக் உங்களுக்கு வந்து Day 2 இல்லை Day 3 எக்ஸாம் வந்துச்சுன்னா யூ ஆர் ஆன் த அட்வான்டேஜியஸ் சைட்.
ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கோன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்கவேட்டிங், வெட்ஜிங் அண்ட் ஹீட்டிங் அண்ட் பிளாஸ்டிங் இஸ் கால்ட் அஸ் குவாரிங். ஸோ குவாரிங்கோட ப்ராசஸ் தான் எக்ஸ்கவேட்டிங், வெட்ஜிங், ஹீட்டிங் அண்ட் பிளாஸ்டிங். நெக்ஸ்ட், as per Indian standards IS 383 2016, the grading of fine aggregates is divided into how many zones? Yeah, how many zones? So நீங்க fine aggregate பாத்தீங்கன்னா it is divided into 4 zones: zone 1, zone 2, zone 3 and zone 4. So இந்த zone 1, zone 2, zone 3, zone 4 4 ஜோனா பிரிச்சிருப்பாங்க. இதுல எது கோர்சர் ஜோன், எது ஃபைனர் ஜோன்? zone 1 கோர்சரா இல்ல zone 4 கோர்சரா? zone 1 கோர்சரா இல்ல zone 4 கோர்சரா? லைக் இங்க பாத்தீங்கன்னா கோர்சர் இஸ் zone 1 இஸ் கோர்சர், zone 4 இஸ் ஃபைனர், zone 2 வந்து it is called as slightly coarser, zone 3 is called as slightly finer. ஸோ இதுதான். அப்புறம் இதுல ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டியது லைக் இந்த பெர்சன்டேஜ் பாசிங். இந்த பெர்சன்டேஜ் பாசிங் பாத்தீங்கன்னா லைக் 10 mm எடுத்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி 100. 4.75 எடுத்தீங்கன்னா 90 to 100. ஃபர்ஸ்ட் 3க்கு 90 to 100, கடைசி இது மட்டும் பாத்தீங்கன்னா 95 to 100. ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4.75ல எல்லாமே 90 to 100, ஃபோர்த் காலம் மட்டும் 95 to 100. நெக்ஸ்ட் கமிங் டு 2.36. ஸோ இந்த 2.36ல பாத்தீங்கன்னா zone 1 is 60 to 95, next one is 75 to 100, 85 to 100, 95 to 100. இங்க பாத்தீங்கன்னா 10 வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ 75 to 85, 85 to 95. ஃபர்ஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் 60 to 95. ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் அடுத்து 1.18. ஸோ 1.18 போனீங்கன்னா this is 55 to 95, this is 75 to 100, this is 90 to 100, this is 30 to 70. லைக் 1.18 அவ்வளவா கேட்டதில்ல, ஆனா 2.36 கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. அதே மாதிரி 600 மைக்ரானும் கேட்டிருக்காங்க. 600 மைக்ரான் பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த 600 மைக்ரான்ல தான் யூ கெட் மோர் வேரியேஷன்ஸ், நாலுமே மாறும். 15 to 34, 35 to 59, 60 to 79, 80 to 100. ஸோ நேற்று பார்த்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ கேட்டிருந்தாங்க. ஸோ 80 to 100. தீஸ் ஆர் ஆல் த பர்சன்டேஜ் பாசிங், பர்சன்டேஜ் பாசிங்கான வேல்யூஸ். So it is divided into 4 zones. Next, moving on to the next question, question number 19. A good building stone should have which of the following qualities? Good building stone should have which of the following quantities? Qualities. என்ன quality இருக்கணும் good building stone னா? Uniform texture இருக்கணுமா இருக்கக்கூடாதா? Uniform texture should be there. ஏன்னா uniform texture இருந்தா தான் அது homogeneous-ஆ இருக்கும். Next, homogeneous-ஆ it behave பண்ணும். Next, strength. கண்டிப்பா strength இருக்கணும். It should have fire resistant property also. It should possess good hardness. So அப்ப good building stone should have all the 4, 1, 2, 3 and 4. Like இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் ஒரு good building stoneக்கு இருக்கணும். Next, chemical compounds such as dichloro, diphenyl, trichloro, ethane are applied on the wood for prevention of DDT ன்னு சொல்லுவாங்க. இந்த DDT வந்து wood எதுல இருந்து prevent பண்றதுக்காக இந்த chemical compound யூஸ் பண்ணுவாங்க. Like wet rot, foxiness, insects, discoloration. So இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா it is insects. இந்த insectsல இருந்து prevent பண்ணாதான் we use this chemical compound DDT. ஸோ வேற என்னெல்லாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிம்பர் இருக்குன்றது ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் டிம்பர்ல பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ப்ரிவென்ஷன் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ASCU அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ASCU லைக் அது வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்டோட ஷார்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த ASCUனா ஒன்றும் இல்லை, லைக் இட் இஸ் ஆர்சனிக் பென்டாக்சைடு. ஆர்சனிக் பென்டாக்சைடு, அப்புறம் யூ ஹாவ்
copper sulfate, and you have potassium dichromate. You have potassium dichromate. In the ASCO solution la enna nalla irukona இந்த arsenic pentoxide, copper sulfate, potassium dichromate என்னென்ன ரேஷியோஸ்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1 3 4 இந்த ரேஷியோல இருக்கும். சோ இந்த ASCO சொல்யூஷன் வந்து என்ன பண்ணுவாங்களா, லைக் இத வந்து you need to add it with water. என்ன ரேஷியோனா 6 parts of ASCO solution, like 6 parts of ASCO solution plus 100 parts of water. Like in the ratio la prepare பண்ணி they spray on the timber to prevent, like prevention க்கு one of the process in the ASCO. அதுக்கு அப்புறம் இத தவிர்த்து வேற என்னன்னா, like you can use salts. இந்த salts யூஸ் பண்ணியோ you go for prevention. என்ன saltனா you can use copper sulfate, sodium fluoride and zinc chloride. இந்த சால்ட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிம்பர். ஸோ அதுக்கு அடுத்து இன்னொன்று மோஸ்ட் காமனாக சொல்லியிருக்காங்க, கிரியோசைட் ஆயில்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரியோசைட் ஆயில் நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்திருக்கு. இந்த கிரியோசைட் ஆயிலும் வந்து யூஸ் பண்ணுவாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் டிம்பருக்கு. இந்த கிரியோசைட் ஆயில் எங்கிருந்து வருதுன்னா, யூ கெட் திஸ் கிரியோசைட் ஆயில் ஃப்ரம் டிஸ்டிலேஷன் ஆஃப் தார். You get this creosote oil from distillation of tar. So in the creosote oil is also used for prevention of timber. So in the creosote oil most எங்க யூஸ் பண்ணுவாங்களா, உங்களோட pile structures, timber piles அங்க யூஸ் பண்ணுவாங்க, railway sleepersல யூஸ் பண்ணுவாங்க இந்த creosote oil. Next, moving on to the 21st question, Munsell reference. So this Munsell reference are primarily used for classifying which of the following materials. லைக் முன்செல் ரெஃபரன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, அது வந்து கீழே கொடுத்திருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸ்ல எதுக்கு சம்பந்தப்பட்டது இல்ல எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்றது. ராக்கா, டிம்பரா, சிமெண்டா, பெயிண்ட்ஸா? சோ இந்த முன்செல் ரெஃபரன்ஸ்னா லைக் அதோட இமேஜ் காட்டுறேன், அதோட இமேஜ் காட்டினா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஆன்சர். So this is the image of your Munsell reference. Like in the reference na like நம்ம வந்து எப்பவுமே ஒரு கலர் கோட் மாதிரி வச்சிருப்போம் தெரியுமா, லைக் 3 டிஜிட்ஸ் வரும், லைக் 3 நம்பர்ஸ், லைக் 000 அந்த மாதிரி, லைக் அந்த மாதிரியான நம்பரிங் சிஸ்டம் இதுலயுமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் Munsell ரெஃபரன்ஸ். ஸோ இதை வச்சு தான் வந்து லைக் கலரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான். ஸோ இது சம்மந்தப்பட்டது இந்த 4ல எதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெயிண்ட்ஸ். ஸோ எதனாச்சும் டெர்மினாலஜி தெரியலனா லைக் அதை வந்து பிக்டோரியலா ரெப்ரசென்ட் பண்ணி பாருங்க, இல்லைன்னா பிக்டோரியலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஸோ தட் இட் வில் பி இன் யுவர் மெமரி. நெக்ஸ்ட் இஸ் த 22nd question. To prevent bricks from defects such as shrinkage and warping, which major ingredient is added in the mix during its preparation? You have ferric oxide, alumina, silica, lime. Which is going to prevent you from shrinkage and warping? Which is going to prevent you from shrinkage and warping? Silica, alumina. So idukana, let's go into the bricks and let's discuss. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிக்கோட காம்பனன்ட்ஸ் லைக் கான்ஸ்டிடுவன்ட்ஸ் என்னென்ன, இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ஸோ பிரிக்கோட இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா SALIM. ஸோ திஸ் இஸ் த நிமோனிக்ஸ் SALIM. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா S stands for சிலிக்கா. ஸோ சிலிக்காவோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 50% to 60%. சிலிக்கா ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி சிலிக்கா, அதை தவிர்த்து இட் ப்ரிவென்ட்ஸ் ஷ்ரிங்கேஜ், வார்பிங் அண்ட் கிராக்கிங். இது வந்து சிலிக்காவோட ப்ராப்பர்ட்டி ஆட் பண்றதுனால. அதுவே சிலிக்கா ஜாஸ்தியா ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணோம்னா உங்க பிரிக்கை பிரிட்டிலா மாத்திரும். ஸோ அந்த உங்க பிரிக்கை பிரிட்டிலா மாத்திரும். நெக்ஸ்ட் அலுமினா பார்த்தீங்கன்னா 20 to 30%. ஸோ இந்த அலுமினா வந்து என்ன பண்ணோம்னா இட் இம்பார்ட்ஸ் பிளாஸ்டிசிட்டி. ஸோ இட் இம்பார்ட்ஸ் பிளாஸ்டிசிட்டி. ஸோ இட் பிரிக்ஸ் அந்த பிரிக்கை கரெக்டான ஷேப்க்கு கொண்டு வரதுக்கு உதவும் இந்த அலுமினா. அதுவே நீங்க ஜாஸ்தியா போட்டுட்டீங்கன்னா லைக் இஃப் அலுமினா எக்ஸீட்ஸ் இட் காசஸ் ஷ்ரிங்கிங் அண்ட் ராப்பிங் டியூரிங் ட்ரையிங்.
like it causes, it does not prevent, it causes. Like alumina causes shrink and warp during drying. Next, lime. Lime is around 5%. Lime also prevents shrinkage. So lime வந்து அதிகமா ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா லைக் அந்த பிரிக் வந்து அதோட ஷேப் லூஸ் ஆயிடும். லைக் அந்த ஷேப் வந்து கரெக்டான ஷேப் வராது உங்களுக்கு. ஸோ பிரிக் லூசஸ் இட்ஸ் ஷேப். நெக்ஸ்ட் அயன் ஆக்சைடு. ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அயன் ஆக்சைடு. இட் இஸ் 5 to 6% கான்ஸ்டுவென்ட் இருக்கும். ஸோ அயன் ஆக்சைடு இம்பார்ட்ஸ் கலர். அயன் ஆக்சைடு எப்பவுமே இட் இம்பார்ட்ஸ் கலர். ரெட் கலர் இஸ் டியூ டு அயன் ஆக்சைடு தான். ஸோ அதுவே எக்ஸஸா போச்சுன்னா யூ கெட் டார்க் ப்ளூ கலர் ஆர் பிளாக்கிஷ் கலர். Next, last is one M. M stands for magnesia. So magnesia imparts yellow color and also it decreases the shrinkage. Magnesia ஜாஸ்தி ஆச்சுன்னா it causes decay of bricks. இதுவும் கேட்டிருக்காங்க. லைக் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. லைக் அந்த காம்பனன்ட்னால what is getting improved, அந்த காம்பனன்ட் ஜாஸ்தியானா what is going to be the defect. So இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் brick பத்தி. So, இப்ப question பாருங்க. To prevent bricks from defects such as shrinkage and warping, which major ingredient is added? It is silica because they are asking prevention. So, silica is the answer. Question number 23. Which type of soil is most suitable for construction material? Humusa, loma, bentonite, peat. So, இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா which type of soil is most used to, suitable for construction? It is always loam. So loam is the like kuduthirka option la loam is the best suitable soil for construction. So loam na like loam soil pathinga actually loam வந்து எப்படி define பண்ணுவாங்க? You have அந்த மூணு type of soil என்னது? Silt, clay, sand. Silt, clay, sand. So silt, clay, sand இந்த மூணுமே வந்து almost they will be in the equal proportion, but ஒரு சில இடத்துல வேற like 40-40 20 கூட இருக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். லைக் ரொம்ப மேஜரா டிஃபரன்ஸ் இருக்காது. இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், எக்ஸாக்ட் ஈக்குவல் கிடையாது, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் இந்த லோமோட லைக் லோம்ல இருக்கக்கூடிய இந்த சில்க் கண்டென்ட், கே கண்டென்ட், சாண்ட் கண்டென்ட். ஸோ திஸ் இஸ் யூஸ் ஃபார் யுவர் மோஸ்ட் சூட்டபிள் சாயில் ஃபார் யுவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட், the portion of trunk having inner angular rings surrounded by pith is called as bark, cambium, sapwood, heartwood. Yeah, equal proportions, almost equal proportions. So 24 question parunga. The portion of trunk having inner angular rings surrounded by pith is called as. இதுக்கு முன்னாடி நம்ம பிரிக்கோட ஸ்ட்ரக்சருக்கு போயிடலாம். பிரிக் இல்ல டிம்பரோட கிராஸ் செக்ஷனுக்கு போயிடலாம். So this is going to be your cross section of your timber. So இங்க வந்து இந்த inner region இருக்குல்ல, இந்த inner region is called as, this is called as pith. Pithக்கு அடுத்து you have inner angular rings. So inner angular rings, அதுக்கு அந்த inner angular rings இருக்க இடம் பேரு heartwood. Next you have sapwood, outer, like you have your outer annular rings. Next in the annular rings கட் பண்ணி வர்றது is your medullary rays. அதுக்கு அப்புறம் இந்த sapwoodக்கு அடுத்து என்ன இருக்கும்னா you have cambium layer. Next you have inner bark. Next you have outer bark. So question என்ன கேட்டிருக்காங்க? So the portion of trunk having inner angular rings surrounded by pith. என்ன பித்த சுத்தி என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அங்க இன்னர் annular rings இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கான ஆப்ஷன் heartwood. Heartwood is the right option. Next, during construction of the particle board in extrusion pressing process, what is the orientation of wood particles with respect to plane of board? நேத்து பார்த்த கொஸ்டினோட ஃபாலோ அப் கொஸ்டின் தான் இதுவுமே. So during construction of particle board in extrusion pressing process, what is the orientation of the wood particle with respect to the plane of board? Extrusion pressing process. நேத்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன்.
ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல் போர்டில் கொடுத்துருக்க ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் ப்ரெஸ்ஸிங் ப்ராசஸ். ஸோ எக்ஸ்ட்ரூஷன் ப்ரெஸ்ஸிங் ப்ராசஸ்னா இட் இஸ் 90 டிகிரி. அதுவே வந்து parallel plate processனா இட் இஸ் 0 டிகிரி. ஸோ கீவேர்ட் மட்டும் தான் மாறுது, கீவேர்ட் மாறினா ஆன்சரும் மாறுது. நெக்ஸ்ட் 26th question. Which of the following characteristics of brick make it a good quality brick? இதுல கொடுத்திருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து குட் குவாலிட்டி பிரிக்குக்கான பாராமீட்டரை சொல்ல வருது? ஆப்ஷனை பாருங்க, ஆப்ஷன் பார்த்தாலே தெரியும் இட் இஸ் an odd one out. ஸோ இங்க பாருங்க, வார்பிங் பிரிக்ல இருக்கக்கூடாது, அன்ஈவன் டெக்ஸ்சர் இருக்கக்கூடாது, ஷ்ரிங்கேஜ் இருக்கக்கூடாது, இதெல்லாம் டிஃபெக்ட்ஸ். பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? குட் குவாலிட்டி பிரிக் கேட்கறாங்க. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி குட் டியூரபிலிட்டி. நல்ல டியூரபிள் பிரிக்ஸா இருந்தா, டியூரபிலிட்டினா என்னன்னா லைக் ரொம்ப நாள் உழைக்கக்கூடிய தன்மை தான் வந்து டியூரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், யூ ஹாவ் போத் கிரானைட் அண்ட் பசால்ட் பிலாங் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்? இக்னீஷியஸா, மெட்டமார்பிக்கா, மார்பிளா, செடிமெண்ட்ரியா? கிரானைட் அண்ட் பசால்ட். Granite and basalt. Yes. So granite and basalt belong to igneous group. So granite, basalt, quartz எல்லாம் வந்து igneous rock. Next உங்களுக்கு வந்து metamorphic rocks. Example of metamorphic rocks: marble, slate, அதெல்லாம் வந்து உங்களுக்கு example of metamorphic rocks. Next you have sedimentary rocks. Sedimentary rocks के example sandstone, limestone. Sandstone, limestone. So this is going to be the example for sedimentary rock. So igneous rock you have one more classification, அதுவும் பாருங்க, intrusive, extrusive ரெண்டுத்துலயுமே இருக்கும். So intrusive, your granite is intrusive, your basalt is extrusive igneous rock. Next, question number 28. Fly ash is a byproduct of. Fly ash is a byproduct of lima, gypsum, pigina, cola. Yeah. So inga pathina fly ash is a byproduct of coal. Number coal area combustion process la area vekkradnala da you get ash. That ash is called as fly ash. இந்த fly ash எங்க ஜாஸ்தியா இருக்கும்? எந்த ரீஜியன்ல ஜாஸ்தியா இருக்கும்? லைக் எந்த இண்டஸ்ட்ரி பக்கத்துல நிறைய fly ash இருக்கும்? It will be near thermal power plant. எங்கெங்கெல்லாம் thermal power plant இருக்கோ அங்கதான் you have this fly ash. So ஏன்னா thermal power plantல என்ன ப்ராசஸ்? நீரை ஆவியா மாத்தி அதை வச்சு டர்பைன் ரன் பண்ணி யூ ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. அப்ப அந்த நீரை ஆவியா மாத்துறதுக்கு கோலை தான் பர்ன் பண்ணுவீங்க. ஸோ கோல் பர்ன் பண்ணும்போது அந்த நீரை வந்து ஆவியா மாத்துவாங்க. அப்ப அந்த கோல் பர்ன் பண்ணும்போது தான் யூ கெட் fly ash as a by product. அந்த பை ப்ராடக்ட் தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல சம் ப்ரொபோர்ஷன்ல ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எதுக்குன்னா அது வந்து டைரக்டா டம்ப் பண்ணா பொல்யூஷன் ஆகுறதுனால we are using it as a by product. So it is mostly found near thermal power stations. It has lower strength than cement, of it less adhesiveness than cement, it is cheaper than cement, is it slightly soluble in water? எதனால? So இதுக்கு பாத்தீங்கன்னா it is slightly soluble in water. இந்த ரீசன்காக தான் எக்ஸ்டீரியர்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் plaster of Paris. So இந்த plaster of Paris பாத்தீங்கன்னா we should not use in the moist condition. Moist condition இருந்துச்சுன்னா இந்த plaster of Paris preferred இல்ல. ஸோ அதனால நம்ம எக்ஸ்டீரியர் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இட் இஸ் நாட் சீப்பர் தேன் சிமெண்ட், லைக் இட் இஸ் காஸ்ட்லி தேன் சிமெண்ட் தான். லைக் சிமெண்ட் வந்து 50 kg பேக் 400 rupees வாங்கிக்கலாம். ஆனால் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் லைக் அப்போ 50 kg யோசிச்சு பாருங்க, இட் இஸ் காஸ்ட்லியர் தேன் சிமெண்ட். நெக்ஸ்ட், த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் த டே. டியூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் brick building using modular bricks, the impression made on the one face of the brick is called as. So impression on the brick, நம்ம brickல பாத்தீங்கன்னா ஒரு impression இருக்கும், அதுல வந்து அந்த branding of bricks இருக்கும்.
ஸோ அதுக்கு பேர் என்னதுன்னு கேட்குறாங்க டெக்னிக்கலா. ஸோ த டிப்ரெஷன் நேம் இஸ் கால்ட் அஸ் ஃப்ராக். ஸோ இப்போ ஃப்ராக்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஃப்ராக்ல இருந்து வேற என்னென்ன கொஸ்டின் வரலான்னு பாருங்க. வாட் இஸ் த டிப்ரெஷன்? ஸோ ஃப்ராகோட டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி அப் டு 50லாம் கிடையாது, இட் இஸ் 10 mm டு 20 mm இந்த டிப்ரெஷன் இருக்கலாம். ஸோ ஃப்ராகோட சைஸ் என்னது? 10 x 4 x சென்டிமீட்டர்ல. ஸோ அந்த டெப்த் வந்து 10 mm இருக்கலாம், 20 mm இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்கான டைமென்ஷன்ஸ். So these are all the next 30 questions. So building materials நேத்து ஒரு செஷன் பார்த்தோம். நேத்து செஷன்ல we discussed first set of 30 questions. இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா we discussed next 30 questions. So இந்த 30 questions-மே உங்களை ஹாலிஸ்டிக்கா என்னென்ன கொஸ்டின் லைக் எந்தெந்த ஏரியாஸ் கவர் பண்ணணுமோ அந்தந்த ஏரியாஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். லைக் இது எல்லாமே வந்து அன்டாப்டு ஏரியாஸ்ல இருந்து வந்த கொஸ்டின்ஸ். லைக் காமனா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் கிடையாது, இது எல்லாமே வந்து அன்டாப்டு ஏரியால இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ். அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் பரவாயில்ல, எதெல்லாம் அன்டாப்டு ஏரியாவா இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஒவ்வொரு டாபிக்லயும். ஸோ இப்போ பெயிண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பெயிண்ட்ல என்ன அன்டாப்டு ஏரியா, டிம்பர்ல என்ன அன்டாப்டு ஏரியா, அந்த மாதிரி அந்த அன்டாப்டு ஏரியாவை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அந்த ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின் வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் காம்படிஷன் இஸ் வே மோர் ஹையர் இயர் பை இயர். ஸோ அதனால எல்லாமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், ஹாலிஸ்டிக்கா படிக்கணும். ஒரு சப்ஜெக்டை படிக்கும் போது நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வில் சி இன் த நெக்ஸ்ட் செஷன் வில் ஹாவ் அ ஒன் மோர் நியூ சப்ஜெக்ட். ஸோ டே 3 6 PM கிளப்ல வில் சி வித் அ நியூ சப்ஜெக்ட். See you all tomorrow. Thank you. Thank you.